இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி. இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு நம்ம கிச்சனில் இருக்க 2 பொருட்கள் போதும். ரொம்ப ஈஸியாக சுலபமாக வெறும் 5 நிமிஷத்தில் செஞ்சு எடுத்துடலாம். இது செய்கிறது மட்டும் ஈஸி இல்லை, இது சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி வாயில் போட்டோன்னு கரைஞ்சி காணாமல் போயிடும். ஒரு பேக்கரியில் வாங்கக்கூடிய ஒரு புட்டிங்காக இருக்கட்டும், மூஸாக இருக்கட்டும், அதை விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வச்சே செஞ்சிடலாம். வாங்க இந்த ஸ்வீட்டை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வெள்ளை சர்க்கரை வேணான்னு நினைக்கிறவங்க இதில் ப்ரௌன் சுகர் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அப்படி கலந்து விட்டிங்க அப்படின்னா சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி நம்மளுக்கு கேரமல் ரெடி ஆகிடும். இந்த கேரமல் நல்ல ஒரு லைட் கோல்டன் கலரில் இருக்கணும். ரொம்ப டார்க்காக கரிஞ்சிடக்கூடாது. அப்போ ஸ்வீட்டில் ஒரு மாதிரி கரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்வீட்டில் ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லைட் கோல்டன் கலரில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் இதை இந்த மாதிரி கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண கேரமலில் சூட்டோடையே ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஹீட் ப்ரூஃப் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு இந்த சூட்டோடையே இப்படி நம்ம சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த கிண்ணத்தை நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்துக்க போகிறேன். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான் வேணும், மஞ்சக்கரு நம்மளுக்கு வேண்டாம். ஸோ வெறும் வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சக்கருவை தனியாக சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை பீட்டரில் பிளண்ட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க்லையும் இதை செய்ய முடியும். பட் ஹேண்ட் விஸ்கில் செய்யும்போது கொஞ்சம் டைம் அதிகமான டைம் எடுத்துக்கும். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி பிளண்ட் பண்ணி ஒரு மாதிரி நுரக்கட்டி மேலே வருது பாருங்கள். இந்த மாதிரி நுரக்கட்டி மேலே வந்ததுக்கப்புறம் இதில் நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ண போகிறேன். இது ஒயிட் சுகர் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலரில் இந்த புடிங் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒயிட் கலரில் வேண்டாம் பட் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நீங்கள் உங்களால் அடிச்சுக்கலாம் முடியும். பட் இதில் ஒயிட் கலராக வராது, அவ்வளோதான். இப்போ நான் ஒயிட் சுகர் இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு திரும்பவும் நான் பீட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸ்வீட்னஸ் நீங்கள் கூட குறைய உங்களுடைய ஸ்வீட்னஸ்க்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல நுரக்கட்டி வந்துருச்சா. இப்போ இதில் நான் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். வெனிலா எசன்ஸ் சேர்க்குறதுக்கு மூலயமா நம்மளுக்கு இந்த முட்டையோட வாடை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு திரும்ப இதை நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வெனிலா எசன்ஸ் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். வெனிலா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புட்டிங்கில். ஸோ இப்போ நல்லா கண்டினியூஸாக பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், ஒரு நல்ல விப்பிங் க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த விப்பிங் க்ரீம் கன்சிஸ்டன்சிலையும் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இதில் நான் ஸ்டாப் பண்ணி இதை தூக்கி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோல்டு மடைஞ்சு விழுகுதா, இது ராங்கான கன்சிஸ்டன்சி. இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டான புட்டிங் கிடைக்காது. ஸோ திரும்ப நான் பீட் பண்ணுறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கண்டினியூஸாக பீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸ்டிஃபாக நிற்குது பார்த்தீங்களா, இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இது நம்ம புட்டிங் செஞ்சோம் அப்படின்னா அப்படியே சூப்பராக அப்படி ஜெல்லி மாதிரி அப்படியே ஷேக் ஆகிட்டே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சாச்சு இல்லைங்களா. நம்ம ஏற்கனவே கேரமல் ஊற்றி ஒரு பவுலில் வச்சுருக்கோம். இந்த ஸ்னோ புட்டிங்கை எடுத்து அதில் அப்படியே லைட்டாக வச்சு விட்டுடலாம். லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளுக்குள்ளே எந்த ஒரு காற்றோ இந்த ஏர் பபிள்ஸோ இல்லாமல் இருக்கும். லைட்டாக டேப் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஏர் பபிள்ஸ் எல்லாம் உடையணும். உள்ளுக்குள்ளே நம்ம இது மாதிரி மேலே நல்லா சரிசமப்படுத்தி விட்டுடலாம். இப்போ சரிசமப்படுத்தி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம மேலே க்ளோஸ் பண்ண போகிறோம். ஒரு ஃபாயிலை வச்சு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ நம்ம வேக வைக்கும்போது உள்ளுக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கும். இப்போ பர்ஃபெக்டாக ஸ்டீம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே நான் ஒரு ஸ்டீமர் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி தட்டில் கூட வச்சு உங்களால் ஸ்டீம் பண்ண முடியும். இட்லி சட்டிக்குள்ளே வச்சு கூட இந்த மாதிரி வச்சு உள்ளுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். 5 to 6 மினிட்ஸ் மேக்ஸிமமாக போதும். இப்போ நான் 5 to 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம
நல்லா வெந்துருச்சா குக் ஆகிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக்கை உள்ளுக்குள்ளே விட்டு பார்க்குறேன். ஒட்டாமல் வெளியில் வருது அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஒட்டலை. ஸோ இப்போ நம்ம வெளியில் எடுத்து வச்சிடுறேன். நான் கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. என்னோடய கையிலே வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியுது. அந்தளவுக்கு சூடு வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கோல்டாக சர்வ் பண்ணிங்கன்னா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக டேப் பண்ணி அப்படி அதை எடுத்தோம் அப்படின்னா அட்டகாசமான ஸ்னோ புட்டிங் வீட்டிலையே ரெடி. சிம்பிளாக வெள்ளை சர்க்கரை, முட்டை, வனிலா எசன்ஸ், அவ்வளோதான். வனிலா எசன்ஸ் கூட ஆப்ஷனல் தான். இந்த 2 மெயின் இன்க்ரீடியன்ட் தான் நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இதை கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக நம்ம பேக்கரியிலலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அழகுப்படுத்துறதுக்காக குட்டி அதுக்கு மேலே ஒரு புதினா இலை வச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்தை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி எந்த ஒரு ரெசிபீஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.